வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரமேஷ். தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ரொஃபைல் டெக்லா ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரொஃபைல் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எப்படி நம்ம பார்க்கலாம். ஒரு சில ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு என்விரான்மெண்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட், இந்தியன் ஸ்டாண்டர்ட், ஸோ ரெண்டு வந்து ஒரே ப்ராஜெக்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். டெக்லாவை பொறுத்தவரை நம்மளுக்கு எப்போதுமே நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு என்விரான்மெண்ட் வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து டெக்லா ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டு டிஃபால்ட்டில் இருக்குது. டிஃபால்ட்டு என்விரான்மெண்ட் வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு. ஸோ ஓகே கொடுக்குறேன். ஸோ நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நியூ மாடல் 5ல் யூரோப்பியன் கொடுக்கலாம். ஓகேவா, க்ரியேட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ மாடல் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இப்போ ஒரு காலமும் வியூமும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு காலம் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ரெண்டுங்களா பார்ட் ஓகேவா. ஸோ இப்போ காலம் க்ரியேட் ஆகிட்டு, ஸோ அந்த காலத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரொஃபைல் வந்து HA 400 இருக்குது. இது வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து செலக்டில் போயிட்டு, ஸோ இங்கே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தா தெரியும் நமக்கு இருக்கா இல்லையான்ட்டு. ISMPன்னு டைப் பண்ணுறேன், ஃபில்டர் ஆப்ஷன். ஸோ இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து இங்கே இல்லை. ஓகேவா, ஸோ இப்படி நம்ம இதோட ப்ரொஃபைலை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைல்ஸில் போயிட்டு கேட்டலாக்ஸில் போயிட்டு ப்ரொஃபைல் கேட்டலாக், ஸோ இங்கேயும் நம்ம போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். சேவ் கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் வந்து டெக்லா ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்விரான்மெண்ட் வந்து இந்தியாவில் வச்சுட்டு ஆல் ஸ்டீல். ஓகே, ஸோ நியூ ஒன்று கொடுக்கலாம். இந்தியா, கிரியேட், ஓகே, மாடல் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இந்த ஃபைலில் போயிட்டு கேட்டலாக்ஸு, ப்ரொஃபைல் கேட்டலாக். இந்த ப்ரொஃபைல் கேட்டலாக் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இருக்குது, இம்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபைல் இங்கே இருக்க ப்ரொஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து இங்கே ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து IS ஸ்டாண்டர்டு, IS 800 அந்த ஸ்டாண்டர்டோடைய எல்லா ப்ரொஃபைலும் இங்கே இருக்கும். இது கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொஃபைல் இருக்குது. இது மாத்திரம் இண்டிவிஜுவலாகவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா எதையுமே செலக்ட் பண்ண வேண்டாம். எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு ஃபைல் லொக்கேஷன் கேட்கும் டெஸ்க்டாப்பில். ஸோ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்தியா அப்படின்ட்டு. ஓகேவா, ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைலு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ கேன்சல் கொடுத்துருங்க. சேவ். ஸோ மறுபடியும் வந்து நம்ம டெக்லா ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபைலை ஓப்பன் பண்ணணுமோ அந்த என்விரான்மெண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். டிஃபால்ட்டில் வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஆல் மாடல்ஸில் வந்து ரீசெண்டாக வந்து நம்ம யூரோப்பியன் ஓப்பன் கொடுத்துடலாம். ஓப்பன் ஆகிட்டு, ஸோ மறுபடியும் வந்து கேட்டலாக்ஸில் போயிட்டு ப்ரொஃபைல் கேட்டலாகு ஃபில்டர் ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ISMP ஸோ இல்லை. ஸோ மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா
இம்போர்ட் பண்ண போகிறோங்க. இம்போர்ட்டு டெஸ்க்டாப்பில் போய்ட்டு நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருமோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைலு ஓகேவா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தோன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். செலக்ட் ஆல் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபைலு. ஸோ இங்கே வந்து ரீப்ளேஸு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ வந்து ப்ரொஃபைலுங்க வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ன்னு டைப் பண்ணாலே வந்துடும் ஃபில்டர் ஆப்ஷனில். ஸோ ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் எல்லாமே இங்கே வந்துட்டு. ஸோ இங்கே வந்து ஓகே கொடுக்கும்போது சேவ் கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஒரு காலம் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து HA400 இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணலாம். ப்ரொஃபைலாக செலக்டில் போய்ட்டு ஐஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எம்பி வேணுன்னா எம்பின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஐஎஸ்எம்பி. ஸோ என்ன இது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆகிரும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரே ப்ராஜெக்டில் வந்து 2 விதமான என்விரான்மெண்ட், அதாவது 2 விதமான கண்ட்ரி ஸ்டாண்டர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.